வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி கரண்ட் அஃபேர் செஷன். இன்னைக்கு நம்ம நவம்பர் மந்தோட டே 2 கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த டே 2 கரண்ட் அஃபேர் லைக் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்ன மாதிரி 10 எம்சிக்யூஸ் இருக்கும் போது அந்த 10 எம்சிக்யூஸை சால்வ் பண்றது மூலியமா நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நேஷனல் யூனிட்டி டே ராஷ்டிரிய இக்தா திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் டு கமரேட் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேஷனல் யூனிட்டி டே யாரோட நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரோட நினைவாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட நினைவாக தான் வந்து இந்த நேஷனல் யூனிட்டி டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ எவ்ரி இயர் அக்டோபர் 31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை யூனியனா வந்து ஃபார்ம் பண்றதுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்தியா ஆஸ் ஏ யூனியன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப நியர்லி 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து யுனைட் பண்றதுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனாலதான் லைக் அக்டோபர் 31 வந்து நம்ம இந்த நேஷனல் யூனிட்டி டேவை வந்து செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மன்சார் லேக் இஸ் லொகேட்டட் இன். ஸோ மன்சார் லேக் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மன்சார் லேக் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ எதனால இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனோட யூனியன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இனாகிரேட் பண்றாரு. ஜித்ரான் சிங் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. ஜித்ரன் சிங் வந்து இனாகிரேட் பண்றாரு. ஸோ இந்த இனாகிரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 20 லேக் டூரிஸ்டை வந்து எவ்ரி இயர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மா இருக்கு. சரிங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1.15 crore மென்ஸுக்கு வந்து டெய்லி வேலை கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்சார் லேக் நியூஸ்ல வந்தது காரணம் என்னன்னா இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எதை பத்தின ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனாஸ் ரிவரை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் மனாஸ் ரிவர் பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மனாஸ் ரிவர் மனாஸ் ஆக்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பார்டர் டிவைடிங் இந்தியா அண்ட் நேபாள். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில ஒரு இன்டர்நேஷனல் பார்டரா மனாஸ் ரிவர் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா த பார்க் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் எ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் பை யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வந்து இந்த பார்க்கை லைக் மனாஸ் பார்க்கை வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனாஸ் ரிவர் வந்து பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் பார்டரா இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1990 மனாஸ் நேஷனல் பார்க்கை வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து ஆட் பண்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? வித் திஸ் இதோட ஆடர் இன்ஃபர்மேஷனா பார்த்தீங்க அப்படின்னா மனாஸ் வந்து ஒரு பெரிய லாங் ரிவர். இந்த லாங் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 272 கிலோமீட்டர்ஸ் வந்து பூட்டான்ல ரன் ஆகுது. அண்ட் தென் 104 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல ரன் ஆகுது. ஃபர்தர் ஆன் இது பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆகி பே ஆஃப் பெங்கால்ல வந்து ட்ரெயின் ஆகுது. சரிங்களா? இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸோட ஃபுட்ஹில்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கண்டினியூட்டில நம்ம அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மனாஸ் ரிவர்னு சொல்றோம். கூடவே வந்து மனாஸ் நேஷனல் பார்க் இருக்கு. ஃபர்தர் ஆன் பூட்டான்ல பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ நேஷனல் பார்க் நேம்ட் அஸ் ராயல் மனாஸ் நேஷனல் பார்க். அது பாத்தீங்க அப்படின்னா பூட்டான்ல இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததான் வந்து ஒரு கம்ப்ளீட் பெரிய பயோஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Shivalik elephant resource was recently in news is located in which of the following state? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக் எலஃபென்ட் ரிசர்வ்ஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவாலிக் எலஃபென்ட் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நோட்டிஃபைடு இந்த இயர் ஆஃப் 2002 அண்டர் த ப்ராஜெக்ட் எலஃபென்ட். ப்ராஜெக்ட் எலஃபென்ட் கீழே 2002ல வந்து இதை ஆட் பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் எலஃபென்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992ல வந்து லான்ச் பண்றாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஸ்கீம் இருக்கு, சென்ட்ரல் ஸ்கீம் இருக்கு, அண்ட் தென் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் கீழே வருது. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க. அதோட ஹேபிடேட்டையும் அதோட காரிடார்ஸையும் வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க. அப்புறம் மேன் டு அனிமல் கான்ஃபிளிக்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், இந்த இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பெரிய லெவல்ல மூவ் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த எலஃபண்ட்டும் மேனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல வந்து கான்ஃபிளிக்ட்ல இப்போ வாழைத்தோப்புக்குள்ள வந்து எலஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மனுஷங்களை வந்து அந்த எலஃபண்ட்ஸ் வந்து நிறைய தாக்குது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ் வருது இல்லைங்களா? ஸோ அந்த கான்ஃபிளிக்டை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எலஃபண்ட்ஸுக்கு ஒரு வெல்ஃபேர் கேபிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் எய்மா இருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் எலஃபண்டோட மெயின் எய்மா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீமை 1992ல வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது கூடயே நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸா வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எலஃபண்ட்டை வந்து ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க IUCN லிஸ்ட்ல. ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல வந்து எலஃபண்ட் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானால பாத்தீங்க அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் 1ல வந்து எலஃபண்ட் இருக்கு. அதாவது ஷெட்யூல் 1 எதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல. இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து எப்போ கிரியேட் ஆகுதுன்னா 1972ல வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானால பாத்தீங்க அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு. IUCN ரெட் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸா இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எலஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி தான் லைக் எலஃபண்ட் கான்ஃபிளிக்ஸ்லாம் வந்து நிறைய வருது. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் எலஃபண்ட்ங்கிற நியூஸ் வந்து அடிக்கடி நியூஸஸ்ல வருது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டீடைல்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் எலஃபண்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா எலஃபண்ட் சென்செக்ஸும் எடுத்திருக்காங்க. அதை பத்தின ஒரு நோட்ஸும் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ எலஃபண்ட் சென்செக்ஸ் வந்து கடைசியா எப்போ எடுத்தாங்க அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இந்த டீடைல்ஸ் மட்டும் இந்த சிவாலிக் எலஃபண்ட் ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பார்டர்ஸ் த அஜியன் சி? ஸோ அஜியன் சியை வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து பார்டர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எதனால நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 31st அக்டோபர் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் a huge earthquake. சாரி 30th அக்டோபர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எர்த்குவாக் வந்து நடந்திருக்கு அஜியன் சி அண்ட் தென் அட்ஜாயிண்டிங் ஏரியாஸ்ல வந்து நடந்திருக்கு. அந்த அட்ஜாயிண்டிங் ஏரியாஸ் தான் வந்து மேஜர் மேட்டரா இருக்கு. ஸோ இந்த அஜியன் சி வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஐ மீன் எந்தெந்த கண்ட்ரிஸை வந்து பார்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா 3 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. டர்க்கி இருக்கு, கிரீஸ் இருக்கு, அண்ட் தென் பல்கேரியா இருக்கு. ஸோ இந்த 3 கண்ட்ரிலையும் இந்த அஜியன் சி வந்து பார்டர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துலயே மேப்பும் கொடுத்துருக்கேன். இந்த அஜியன் சி பாத்தீங்க அப்படின்னா கிரீஸையும் டர்க்கியையும் தான் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. பல்கேரியா பாத்தீங்க அப்படின்னா கிரீஸுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ அஜியன் சி வந்து ஆப்ஷன் ஏ டர்க்கியும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கிரீஸையும் தான் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் site that has been launched recently? ஸோ செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு திங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரு லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எது சம்மந்தப்பட்ட லான்ச் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எது சம்மந்தப்பட்டமான லான்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெசேஜிங் அப்ளிகேஷன் டெவலப்டு பை இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மினால தயாரிக்கப்பட்ட ஆப் தான் வந்து லைக் ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட். ஸோ இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா என்கிரிப்டட் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படின்னா இது என்கிரிப்டடா இருக்க போது ஒரு எண்ட்ல இருந்து நீங்க இன்னொரு ரெண்டுக்கு அனுப்பும் போது ஈவன் லைக் ஆர்மியோட தகவல்களை கூட நீங்க இதுல ஷேர் பண்ணிக்க முடியும். ரொம்ப செக்யூரான லைன் அப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் மெசேஜிங் அப்ளிகேஷனை வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஆர்மி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிம்பிள் மெசேஜிங் அப்ளிகேஷன் டெவலப்டு பை இந்தியன் ஆர்மி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The 19th meeting of Shanghai Cooperation Organization's Ministers of Foreign Economy and Foreign Trade was held under the chairmanship of which country? So SCO வந்து ஒரு 19th மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 19th மீட்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் எக்கனாமி அண்ட் தென் ஃபாரின் ட்ரேடுக்கு இடையே வந்து நடந்திருக்கு. ஸோ இதை எந்த கண்ட்ரி வந்து சேர்மன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எந்த கண்ட்ரி சேர்மன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா தான் வந்து சேர்மன் பண்ணியிருக்காங்க.
ஸோ 19th ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which state has topped the annual status of education report 2020 for rural India? So rural இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there is certain kind of reports, educational report வந்து எடுத்திருக்காங்க. ரூரல் இந்தியாவில் எஜுகேஷன் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல எந்த ஸ்டேட் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு. இதுல எந்த ஸ்டேட் அப்படின்றதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட் வந்து எஜுகேஷன் ரிப்போர்ட்ல வந்து ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்ல வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா தான். ஆப்வியஸ்லி எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளா எப்பயுமே டாப்ல தான் இருக்காங்க. அண்ட் தென் ரூரல் ஏரியாஸ்லயும் கேரளால பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் நல்ல முறையில வந்து போய் சேர்ந்திருக்கு. அதான் வந்து இந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு தெளிவா சொல்லுது. சரிங்களா? இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2020 ஃபார் ரூரல் இந்தியா யார் வந்து டாப்ல இருக்காங்க, எந்த ஸ்டேட் டாப்ல இருக்காங்க அப்படின்னா கேரளா தான் வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கும்போது நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாப் ரேங்க் வந்து நம்ம பார்த்துட்டோம். யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா. இவங்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 94.3, அதாவது 94.3% வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. அதாவது ரூரல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கரெக்டா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பீகார், ஹரியானா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் 90. சரிங்களா? 90% வந்து ஹரியானா இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 88% பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஏரியா லைன் அப்போ வந்து கேப் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்தரான் பாத்தீங்க அப்படின்னா 3% ஆஃப் த ரூரல் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 to 10 பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வே முடிவுல லைக் 3% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ரூரல் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல்லே வந்து என்ரோல் பண்ணல. அதாவது ஸ்கூல் ஸ்டடீஸை வந்து என்ரோலே பண்ணாம இருக்காங்க. ஸ்கூல்ல வந்து அவங்க ரெஜிஸ்டரே பண்ணாம இருக்காங்க. 3% ரூரல் சில்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 to 10 வந்து ஸ்கூல்ல வந்து என்ரோல் பண்ணல அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலியமா தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா போய் எடுக்காம டியூ டு இந்த கொரோனா சுச்சுவேஷனால போன் கால்ஸ் மூலியமா வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்க பார்த்தாலே போதும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 ஸ்டேட்ஸ் அண்ட் தென் 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து இது நடத்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following has test fired and air launched version of BrahMos supersonic cruise missile recently? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் மிசைலை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் மிசைலை வந்து சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்காய் அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டில் தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல வந்து டெஸ்டிங் ஏரியால வந்து இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலோட டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. சுக்காய் SUKHOI சுக்காய் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மோஸ் மிசைலை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which state has roped in India's ஃபர்ஸ்ட் எவர் உமன் ஆம்புலன்ஸ் டிரைவர்? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தே வந்து நியூஸ்ல இருந்துச்சு. ரீசெண்டா திரும்ப கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துங்காட்டி இந்த நியூஸை வந்து திரும்பவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் உமன் ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. நாளைக்கு இன்னும் 10 கரண்ட் அஃபேரோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.